அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது பின்னவீனத்துவம் என்ற ஒரு கதையாடலோடு ஆரம்பித்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு தன்னுடைய உரையாடலை கொண்டு செல்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவருக்குரிய நேரம் அல்லது அவகாசம் அதற்கு போதாமல் இருந்திருக்கலாம். இலங்கையை பொறுத்தவரையிலே 90களுக்கு பிறகு இந்த கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு பலர் கதை எழுதினார்கள். அதிலே ராகவன் என்பவர் ஒரு முக்கியமானவர். அவருடைய விட்டில் பூச்சிகளின் சமகால அரசியல் என்ற தொகுதி காலச்சுவடு பதிப்பகத்தினூடாக வெளிவந்தது. அதுபோல சித்தார்த்த செய்கோரா என்ற பெயரிலே ஒருவர் எழுதினார். இந்த பெருவழி குழுமம் இவர் போன்ற பலர் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டார்கள். மிக முக்கியமாக இந்த கருத்தியல் என்பது ஒரு வடிவை சிதைப்பை பற்றி பேசுவது. அது வடிவை சிதைப்பினூடாக இன்னொரு வடிவத்தை நிலைநிறுத்துகிற ஒரு முயற்சி அதுக்குள்ளே இருக்கும். அந்த வடிவம் என்று நான் சொல்வது, நான் அதிகம் பேசவில்லை இந்த இடத்திலே. வடிவம் என்று சொல்வது அகம் சார்ந்ததாக அல்லது கதையினுடைய உள்ளடக்கம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது கதையினுடைய புற வடிவம் சார்ந்ததாக, உருவம் சார்ந்ததாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக சிலதை நாங்கள் கதை என்று சொல்லாத விடயங்களை கூட கதையாக வாசிக்க முடிகின்ற ஒரு நிலையை இது உருவாக்குகிறது. உதாரணமாக இப்போ எழுத்தாளர் சாந்தன் இருக்க அவருடைய மணிப்பூர் அண்மையில் வாசித்தேன். அது வாசிக்கிற பொழுது ஒரு கதையை வாசிக்கிற பொழுது ஒரு அனுபவம் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ சில பின்னமைப்புவாதிகள் இதை வாசிப்பு என்பதை எவ்வாறு நோக்குகிறார்கள் என்றெல்லாம் இது சார்ந்து நிறைய உரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த இப்படியான கதைகளை ஒரு வடிவை சிதைப்பே வடிவமாகிய கதைகள் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டு அவர் தன்னுடைய கட்டுரையை மிக நன்றாக வடிவமைப்பார் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த உரையாளராக இங்கே தன்னுடைய கட்டுரையை சமர்ப்பிக்க இருப்பவர் பூங்கோதை தங்கமயில் அவர்கள். தமிழ் பேசும் பெண்களின் வாசிப்பின் முக்கியத்துவம் என்ற பொருண்மையில் அவர் தன்னுடைய ஆய்வை இங்கு சமர்ப்பிக்கின்றார். பால்நிலை தொடர்பான ஆய்வுகளில் முனைப்பாக ஈடுபட்டு வருகின்ற ஒரு ஆய்வாளர். அவரை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். இந்த நிகழ்வை வழிநடத்தும் சுதர்சன் அவர்களுக்கும், தமிழ் பேசும், சிங்கள பேசும், ஆங்கிலம் பேசும் நண்பர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய ஃபவுசர் சார் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு காலம் நம்மை எங்கு கூட்டிச் செல்கின்றது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எங்களை தலைகீழாக்குகின்றது, அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இன்றைய தலைப்பு தமிழ் பேசும் பெண்களின் வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம். இந்த ஆய்வு கட்டுரையானது 3 கோட்பாடுகளின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன. ஒன்று ஃபெமினிஸ்ட் லிட்ரஸி தியரி, போஸ்ட் கொலோனியல் தியரி, மற்றது டெஸ்டிமோனியல் ஸ்டடீஸ். இதில் நான் எப்படியான சூழலில் உள்ள தரவுகளை எடுத்ததென்றால், மீளாய்வு செய்கிறதென்றால் லிட்ரேச்சர் ஆர்டிகல்ஸும் நேர்காணலும் அனுபவமும் சேர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு குறுகிய கால தேடல் ஆய்வு என்றபடியால் எல்லாம் தொலைபேசியினூடாகத்தான் தகவல்களை திரட்டியது. இது எனக்கு இலகுவாக முன் பேசியவர்கள் பெண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் மதுஷன் தன்னோட பேச்சில் எப்படி வடக்கு கிழக்கு சூழல்களில் உள்ள பிரச்சனைகளையும், அதிபர் அவர்கள் கல்வி பாடத்திட்டத்தில் உள்ள சவால்களையும் கூறி சென்றதால் எனது
உரை கொஞ்சம் இலகுவாக இங்கு முன்வைக்க உள்ளதை நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலகட்டத்தில் முதல் வரலாறை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கு நான் இந்த உங்கள் முன் நிலையில் நிற்கிறேன் என்றால் எனக்கு முன்னுள்ளவர்கள் இந்த கல்விக்கும் வாசிப்புக்கும் எப்படி போராடித்தான் இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையால் முதல் வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். காலனித்துவ ஆட்சியின் பின்தான் திட்டமிட்ட முறைசார் கல்வி உருப்பெற்றது. பெண் கல்வி அறிமுகமானது. ஈழத்துச் சூழல், பிரதேசம், மொழி, பண்பாடு, சமயம், தொழில்சார் கூறுகளால் பன்மை பரிணாமத்தில் அமைந்திருக்கின்றது. காலனித்துவ காலத்தின் முன் பெண்கள் மரபு வழி கல்வி, நாட்டார் கல்வி என்பன சமூக வழக்காறாக இருந்து வந்திருக்கின்றது. காலனித்துவ வருகையால் நவீன சிந்தனை கல்வி மரபு விரிந்துள்ளது. இப்படி நாங்கள் கல்வியானது தனிய காலனித்துவத்தால் தான் வந்தது, அதற்கு பின்தான் வந்தது என்று சொல்வது முறையல்ல. அதுக்கு முன்னரும் இருந்ததற்கு சான்றுகள் பலவாக உள்ளது. அதற்கிடையில் 3 நபர்களை பற்றி நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். ஒரு கேஸ் ஸ்டடியாக மங்களம்மாள் மாசிலாமணி 1884 1971. அக்காலத்தில் பெண் கல்வி கற்பதற்கு இந்து கல்லூரிகள் இருக்கவில்லை. வீட்டிலேயே பெண்களுக்கு கல்வி ஏற்பாடுகள் இருந்தது. இருமொழி புலமையுடன் அக்கால பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதியவர் அந்த மங்களம்மாள். அடுத்ததாக செல்வி இவாஞ்சலின் முத்தம்மா தில்லையம்பலம் 1990 பிறந்தவர். 6 வயதிலேயே, நான் சுருக்கமாகத்தான் பெரிய கேஸ் ஸ்டடிஸ் இங்கே நேரத்தை கொண்டு சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் வாசித்தறியுங்கள். செல்வி இவாஞ்சலின் முத்தம்மா தில்லையம்பலம் 1900 பிறந்தவர். 6 வயதில் கல்வியை ஆரம்பிக்கின்றார். இந்திய அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் பிஎஸ்சி எம்எஸ்சி கலாநிதி பட்டத்தையும் பெற்று முதல் பெண்மணி என்ற தகுதியை பெற்றுக்கொள்கிறார். கலாநிதி பட்டம். அது இந்திய கடல்களில் சுறாமீன் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை எழுதி அது பாடத்திட்டத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பெண்கள் விடுதலை அதிபரானார். மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்க வேண்டும், இதுதான் அவரது கோட்பாடு. அவர் வந்த பிறகுதான் பாடத்திட்டத்தில் இலங்கையில் தாவரவியல் பொது விஞ்ஞானம் கல்வி திணைக்களம் இந்த 2 பாடத்திட்டங்களையும் அனுமதி வழங்குகிறார்கள். அரியாலையில் ஓர் சனசமூக நிலையத்தை நிறுவினார். ஆனால் அரியாலையில் உள்ளவர்கள் அதை தெரிந்திருப்பார்கள், நான் அதை பார்க்கவில்லை. அடுத்தது முக்கியமாக கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் இணைத்து 2 இருக்கிறார்கள். மகளம்மா கிருஷ்ணானந்தன் மற்றது மைமூனா. கிழக்கு மாகாணத்தில் நிந்தவூரில் நியமனம் 1940, இது கேஸ் ஸ்டடி போகுது, பாயிண்ட் ஃபார்மில் ஒரு மாணவியாக பயிற்றுவித்தார். யாரது? மைமூனா. 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் முதல் முறையாக இந்த கிழக்கு மாகாணத்தில் பாஸ் பண்ணி ஜேஎஸ்சி எஸ்எஸ்சி இதெல்லாம் முன்காலத்தில் இருந்த கல்வி வரன்முறைகள் தனது 19வது வயதில் நியமனம் பெறுகிறார் மைமூனா. 1954 நிந்தவூர் அரசினர் முஸ்லீம் பெண்கள் பாடசாலை நியமனம் பெற்று 1959 தலைமை ஆசிரியராக பதவியேற்று கிழக்கிழங்கையில் 1வது தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற பெருமை மைமுனாவை சார். மைமுனாவை வழிநடத்தியவர் எங்களது மகளம்மா. அப்போ அந்த காலத்திலே இவ்வளவு மைல் தொலைவில் வடபகுதியிலிருந்து கிழக்கு பகுதியிலிருந்து பெண்கள் பயணித்து ஒரு சேவையை ஆற்றுவதென்பது பெரிய மிகவும் கடினமானது. தனது அத்தையோ பாட்டியுடன் தான் இவ்வளவு சேவைகளை இவ்வளவு சவால்களை சமாளித்து செய்கிறார்கள். அடுத்தது நான் மலையகத்தை விட முடியாது, இவ்வளத்தையும் சொல்லிவிட்டு. மீனாட்சி அம்மாள் நடை செய்யர். அப்போ 1926ஆம் ஆண்டு தேசபக்தன் நடத்தும் நடை செய்யர் தமிழ் ஆங்கில புலமை பெற்று அவர் மறுமணம் பண்றார். தமிழ் ஆங்கில புலமை பெற்ற இலங்கை பெண்கள் வாக்குரிமைக்காக தோட்ட தொழிலாளருக்குமாக செயற்பட்டவர் இந்த மீனாட்சி அம்மாள். இவர் கூலி
ஆண் பெண் சமகூலி, கவித்துவ இது சம்பந்தமான போராட்டங்களை தனது கவித்துவத்தாலும் பாடல் வழியாகவும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் மலையக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியார். 1929 இதில் இந்த புஷ் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. எப்படி என்றால், கணவன் தன்னுடைய நடைசெய்யர் தனது அரசியல் வேலைகளுக்காக வெளிமாவட்டங்கள் செல்லும் போது 1929 தேசபக்தன் இதழாசிரியர் ஆகின்றார். யார்? எங்களிடம் மீனாட்சி அம்மாள். இப்படி எமது இலங்கை சூழலில் முன்னோடிகளாக போராட்டங்களை மேற்கொண்டு நமது கல்வி சூழலுக்கு எம்மை அழைத்து வந்தவர்களை நாங்கள் முதலில் மறக்கக்கூடாது. அடுத்ததாக நமது சமகாலத்தில் நாங்கள் 3 காலகட்டங்களை கடந்து வந்திருக்கின்றோம். ஒன்று போர் சூழல், மற்றது COVID-19, அடுத்தது எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போ இந்த 3 காலகட்டங்களாக வரும் பொழுது தற்பொழுது உள்ள சூழ்நிலையிலும் பெண்கள் ஆண்கள் என்று நாங்கள் உள்ள இது எங்களுடைய என்னதான் பெண்கள் 52% இருந்தாலும் கல்வி அறிவு 90% மேல் எல்லோரும் பெற்றிருந்தாலும் ஆண் பெண் ஆதிக்கத்தில் நிறைய சவால்களை எதிர்நோக்குகிறார்கள் பெண்கள். ஆனால் ஆண்களும் ஒரு சில பேர் சவால்களை பெண்கள் மூலம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு ஃபெமினிஸ்டாக நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் பெண்கள் செயற்பாடுகளை தனிய பெண் செயற்பாடாக மட்டும் நாங்கள் நோக்க முடியாது. ஆண்களையும் பெண்களையும் சமத்துவமாக கொண்டு போனால்தான் பெண்களை முன்னேற்ற முடியும். அப்போ அந்த வகையிலே நான் இந்த ஒரு சிறிய வரலாறை உங்கள் முன் வைத்து எனது கோட்பாடையும் சொல்லிவிட்டேன். கொஞ்சம் ஆங்கிலங்கள் கலந்து வரும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அப்போ உங்களுக்கு அடுத்ததாக பெண்கள் தற்காலத்தில் எப்படியான கூட வடபகுதியை வைத்து மையமாக வைத்து இங்கால் வர போன்றேன். பெண்கள் எப்படி தங்களது சவால்களை அனுபவிக்கின்றார்கள். முதலாவதாக கைம்பெண், அதாவது விடோவாக இருப்பவர்கள் அதிகமாக உள்ளார்கள். இதுக்கான ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு நம்பரை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அவர்கள் எப்படி தமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கிறார்கள். இப்போ இந்த பெண்களை பற்றி அவர்கள் படும் சவால்களை பற்றி தெரிந்தால்தான் அவர்கள் நூல்களை எப்படி கையில் ஏந்துகின்றார்கள், எப்படி செயல்படுகிறார்கள் என்ற விளக்கம் நமக்கு வரும். அடுத்தது நான் சுருக்கமாக சொல்றது போரும் போர் சூழலினால் ஏற்பட்டது. அதில் எப்படி புத்தகங்களை எடுத்தார்கள், வறுமை எப்படி இவர்களை பின்தள்ளுகின்றது. எவ்வளவு நாங்கள் தொழில் முனைவோர்களை பார்த்தாலும் அவர்கள் சாதனை பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு புத்தகங்கள் வாசிப்பதற்கான நேரம் கிடைக்கின்றதா, எவ்வளவு குடும்ப சூழல்கள் அவரை அரித்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம். அடுத்தது மிகவும் முக்கியமானது யாழ்ப்பாண சூழலில் டிசபிலிட்டி. அந்த டிசபிலிட்டி ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களை வழிநடத்துவது பெண்களாக. இங்கு தான் நிறைய காரணங்கள் ஃபேக்டர்ஸ் குடும்ப தலைமைத்துவத்தை பெண்கள் 2014 பெரிய அறிக்கையை 15 வந்திருக்கின்றது. எவ்வளவு பேர் இப்போ நான் அதை சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அதிகமான விடோ விமென்ஸ் அதிகமாக இருக்கிற சூழல் இருக்கு. நான் பின்னுக்கு பாருன்னு சொல்லி கொண்டே பாருங்க. அடுத்தது சமூகமும் இந்த மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இது எப்படி பெண்களை பாதிக்கின்றது, அதைத்தான் முன் உள்ளவர் அழகாக பேசிவிட்டு போய்விட்டார். அடுத்தது வயலன்ஸ் எப்படி. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டாவே சொல்லலாம். எப்படி என்றால், வீட்டு வன்முறை மூலம் 2014ஆம் ஆண்டு ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு ஸ்டாட்ஸ். இதில் நாங்கள் சங்கானை, யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், சண்டிலிப்பாய், உடுவில், சாவகச்சேரி, வேலனை, கரவட்டி, கைட்ஸ், தெல்லிப்பளை, காரைநகர், டெஃப் இவ்வளவு உள்ள அனுபவித்தவர்கள் அட்மிட் ஆகிறார்கள். அதிலே அதிகமாக குடும்ப வன்முறைகளில் வீதம் கொண்டவர்கள் சங்கானை பாருங்கள். அடுத்தது யாழ், நல்லூர், கோப்பாய், இப்படியே 7 வீதமாக கரவட்டி,
இறுதியாக டெல்ஃப் 2 வீதமாக வருகின்றது. அப்போ நாங்கள் வீட்டு வன்முறையில் இப்படி பாதிக்கப்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் வருமட்டும் சமூகம் என்ன செய்திருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இன்னத்தை பார்க்க முடியும். எவ்வளவுதான் இந்த போர்ச்சூழல் எங்களை முன்னேற்றி சமத்துவம் கொண்டு வந்தாலும், எங்களுக்கு கல்வி அறிவு எவ்வளவுதான் வந்தாலும் இது நடந்திருக்கின்றது. இப்போ ஏப்ரல் மாதம் நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இவாலுவேஷனுக்கு போயிருந்தேன். அங்கே குருந்தகத்தில் அட்மிட் ஆகியிருந்த ஆண்களையும் பார்த்தேன், பெண்களையும் பார்த்தேன். அப்போது அவர்கள் மது போதைக்கு அடிமையாகி, அதுலேயும் ஒரு கேஸ் ஸ்டடி வருது, பெண்கள் அந்த பிள்ளைகளை படிக்க விடாமல் தகப்பன் தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கின்றார். அப்போது இது என்னுடைய ஆய்வு கட்டுரைகள் வரவில்லை, ஞாபகம் வந்துதான் சொல்கிறேன். அப்போ இப்படி எங்களது காலம் மாறிக்கொண்டு போகிறதை நீங்கள் பத்திரிகைகளிலும் அதுதான் நாங்கள் வாசிப்பு வருது, பத்திரிகைகளும் ஊடகத்தினிடமும் நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ இவ்வளவும் தெரிந்து வச்சிருக்கு இந்த வாசிப்பின் இம்பார்ட்டன்ஸ் என்ன என்று அதிபர் அவர்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் பெண்களை வலுப்படுத்துவதற்கும் உளவியல் ரீதியாக தங்களை சமப்படுத்துவதற்கும் தங்களது நிலையை அந்தஸ்தை தக்க வைப்பதற்கும் பெண்கள் வாசிப்பை ஒரு ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும். இதை நாங்கள் சிறிதாக ஞாபகப்படுத்தலாம். போராளிகள் ஆயுதமும் பேனாவும் அணிந்திருந்ததை கண்டோம். ஆனால் அப்படிப்பட்ட போராளிகள் இருந்த பெண்கள் இன்றைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. வறுமை, சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு புத்தகத்தையே கையில் எவ்வளவோ படித்தவர்கள் இருக்கிறார், கையில் எடுக்க முடியாமல் ஒவ்வொரு நிமிடங்களையும் தங்களது வாழ்வாதாரத்திற்காக ஓட்டி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் அனுபவிப்பீர்கள். இப்போ நாங்கள் இவ்வளவு பேர் இதுக்குள்ள வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கல்வியையோ ஒரு நேரத்தையோ, இங்கு நேரம் மிக முக்கியமானது, ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் தான் இங்கு வந்திருக்கிறோம். இதே ஆர்வம் உள்ள பெண்களோ ஆண்களுக்கும் இருக்கின்றது நிறைய சவால்கள். ஆனால் நான் பெண்களை பேசுகின்றேன். இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்து கூட வர முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அந்த இடத்தை தான் நாங்கள் தொட்டு காட்ட வேண்டும். ஒழிய நாங்கள் ஒவ்வொரு பட்டங்களையும் பெற்று படித்து விட்டோம் இது என்று பேசுவதற்கு நான் வரவில்லை. கிராஸ் ரூட் லெவல்ல உள்ள பெண்கள், அவர்கள் ஆண்கள், இவர்களுக்கு எப்படி புத்தக நிலையங்கள், புத்தகங்கள், வாசிக்கும் மனநிலைகளை எப்படி உருவாக்கலாம். எனது ஆய்வில் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அது பின்னால் நான் ஒன்றை வடிவாக உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங், இதில் பெண்களின் வாசிப்பு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருவி. இது கருவி. இந்த வாசிப்புக்கான சூழல் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? இப்போ என்ன எடுத்துக்கொண்டால், நான் 6 வயதில் எனது தந்தையார் கவர்மெண்ட் சர்வன்ட். அவர் இடம் விட்டு இடம் மொத்தமாக 12-13 பாடசாலைகள் நான் படித்திருக்கின்றேன். அப்போது 6 வயதிலே நான் வன்னி காட்டுக்குள் தான் இருந்தேன். என்னை தேடுவது ஒரு மரங்களுக்கு மேலே தான் என்னை பார்க்கலாம். புத்தகம் அந்த நேரம் என்ன புத்தகம் தெரியா, தெலகுலாக வச்சோ எப்படியோ அந்த கல்வி சூழல், புத்தக சூழல் உள்ள குடும்பங்களில் அதிகமான புத்தக வாசிப்பு வந்திருக்கிறது. இது எனக்கு ஒரு காரணம். அடுத்தது எங்களை லைப்ரரியை மறக்க முடியாது. யாழ்ப்பாண லைப்ரரி எரியும் போது நான் அங்கு மெம்பர். 3 நாள் சாப்பிடவில்லை. இந்த கதைகளை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது மற்றதோடு நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய அறிவுள்ளவர்கள் தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் நேரத்தை எடுத்துக்கொண்டு முழுக்களையும் விவரிக்க முடியாது. அதே நேரம் இந்த கோவிட் லாக்டவுனில் எவ்வளவு வயலன்ஸ் வந்தது. எல்லாரும் நினைக்கிறீங்க இவ்வளவு வருட லாக்டவுனுக்குள்ள எவ்வளவு சாதனைகளை செய்யலாம் என்று. அங்கே உண்மையாக நாங்கள் எவ்வளவோ பெண்களை பேட்டி கண்ட போது நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் தான் வயலன்ஸும் கூடவாக இருக்கிறது. அதற்கு இப்போ பாருங்கள், என்னுடைய ஸ்டடீஸ் இதில் பார்த்தால் குடும்ப பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் தன்மானம், குடும்பம் கௌரவமானது என்று சொல்லி எதையுமே ஓப்பனாக நாங்கள் பேச மாட்டோம். ஏனென்றால்
இப்போ நான் இந்தியாவில் தான் 20 வருடங்களுக்கு மேல் வேலை செய்தது ஆய்வு சம்பந்தமாக. அங்கு உள்ளவர்களுக்கும் இலங்கையில் நாங்கள் மீட் பண்ணால் உடனே ஒரு ஆய்வாளர் தன்னை பற்றியோ நடுநிலையாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களோட குடும்ப இதை நாங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இங்கே உடனே எங்களை விசாரித்து அந்த தகவல்களை எடுப்பதில் ஆர்வம். இந்தியாவில் அந்த கண்டென்ட்டோட நிற்பாங்க. அப்போ அங்கே பெண்கள் தங்களை நாங்கள் 2005 டொமெஸ்டிக் வயலன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு டீமாக ஒர்க் பண்ணிக்கல. முதல் கேஸ் ஃபைல் ஆகுது. குடையால் அடித்த கணவர், இதுதான் முதல் கேஸ் ஃபைல் ஆகுது. அப்போது அந்த சட்டங்களை அட்வான்டேஜ் எடுக்கிற பெண்களும் இருக்கிறார்கள் என்றதுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சூழல்லையும் பெண்கள் சில சட்டங்களையும் அட்வான்டேஜ் எடுக்கிறார். 2014ஆம் ஆண்டு சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிக்கின்றது. ஏன் இது உங்களிடம் விடப்படுகிறது? 2015 சிறுநீர் துஷ்பிரயோகம், அதை 149 கேசஸ் யாழ்ப்பாணத்தில் பதிவாகுது. அப்போ இதெல்லாம் நடக்கும் போது இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி மாற்றி அமைத்து எமக்கான இயல்பான சூழலை கொண்டு வருவது என்பது பெரிய போராட்டம். சும்மாக ஆய்வுகளை நடத்தலாம். ஆய்வில் நடத்துபவை ஃபைண்டிங் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் எழுத்துக்கும் புத்தக பதிப்புக்கும் நன்றாக இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிறோமா, செய்ய முடியுமா என்றது கேள்வி. ஏனென்றால் நம் சமூகம் ஆணாதிக்கம் நிறைந்த சமூகம். பெண்களும் கூட ஆணாதிக்க கருத்துடன் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் ரீசண்டாக மே மாதம் எனக்கு என்னுடைய மாணவி மகள் என்று சொல்லலாம், நான் அங்கே வச்சு பராமரித்தது ஒரு பிள்ளை. அவருக்கு திருமணம் பேசுகிறார்கள். இந்த கிராஜுவேட் ஆல்சோ. ஆனால் எப்படி 1 கோடி உண்மையாக டவுரி உடனே வர வேண்டும். அப்போ அந்த டவுரி கேட்கறது பரவாயில்லை, அந்த பிள்ளையின் நிலைமை என்ன? இந்த பிள்ளை திருப்பி ஏன் ஆணாட்ட கேட்க முடியாத சூழ்நிலை? கல்வியை கற்கிறோம், ஆனால் திருப்பி அதான் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட சூழல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் என்னென்னா, பெண்ணின் நிலையை தக்க வைப்பது திருமணம், கல்வி. முந்தின காலத்தில் திருமணத்தை ஒட்டித்தான் எங்களது இயங்கு வழி இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் கல்வியை ஒட்டி இயங்கு வழி இருக்கின்றது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது ஒவ்வொருவரும் தமது உள் மனதை திறந்து பேசுகிறார்களா? தாங்கள் படும் சவால்கள் என்ன? குடும்பங்களில் தாய் தந்தையரிடம் எவ்வளவு சுரண்டல்களை அனுபவிக்கிறார்கள் பெண்கள். இது எல்லாம் நாங்கள் பேசுவதற்கு ஒரு களம் அமைக்க வேண்டும். அப்போ இப்படியான சூழலில் புத்தகங்களை நாங்கள் எப்படி கையேந்துவது? எல்லோரும் கையேந்துகிறார்கள். எப்படி? தனது துறையை தக்க வைப்பதற்காக, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில்லுக்கூட்டின பறக்கிற மாதிரியான வாழ்க்கையுடைய தனது வாழ்வு என்ன என்று ரசித்து வாழ்வதற்கு புத்தகங்களை இருந்து வாசிக்கிறார்களா? அதான் அங்கே சல்மானுக்கு நடந்தது. எழுத்தாளர் சல்மானுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். 10 நிமிடங்கள் ஆகிவிட்டது. 15 நிமிடங்கள். அப்போ இதிலே அடுத்ததாக சிங்கிள் உமனை நாங்கள் சொல்லிக்கல. தனி எப்படி இந்த சிங்கிள் உமன் இம்பார்ட்டன்ட் என்னடா, இந்த போர்ச்சூழல் காலநிலையே எனது பேட்ச்மேட்ஸே, நான் 70 born, எனது பேட்ச்மேட்ஸே எவ்வளோ பேர் அன்மேரீடாக இருக்கிறாங்க. சில நானும் அன்மேரீடார் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. அந்த சுமைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு தன் வாழ்க்கையை இந்த வயதில் திரும்பி பார்க்கும்போது என்னத்தை நாங்கள் செய்தோம், எப்படி வாழப்போகிறோம் என்றது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இன்னும் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். சிங்கிள் உமன் என்றால் நாங்கள் நினைப்பது டிவோர்ஸ்ட், விடோ, நெவர் மேரிட் அன்வுமன், சிங்கிள் மதர்ஸ். சரியா? இவ்வளவு பேருக்கும் உள்ள சவால்களை எப்படி கொண்டு வரலாம் என்று பார்க்கலாம். இப்போ இன்னும் உமன் எப்படி வர வேணுமெண்டா, எஜுகேட்டட் உமன் என்று நாங்கள் சொல்றது யார்? தனியாக எழுத்தறிவும் பட்டங்களையும் பெற்றவர்கள் எஜுகேட்டட் உமனா? அதுக்கு அப்பால் தனது வாழ்வை தானே சமாளிப்பவள் எஜுகேட்டட் உமனா? அது நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள்.
எனது ஆய்வில் மிக முக்கியமான இன்னொன்று, பெண்கள் பவட்டியிலே இதன்றாங்க. மற்றது வயோதிபர்கள் தங்களது வயோதிபத்தை இங்கு நீங்கள் வெள்ளவத்தையில் பார்த்தீர்கள் என்றால் வயோதிப காலத்தை எப்படி அவர்கள் கழிக்கிறார்கள் என்பது மன்னிக்கணும் என்பது இதனுடைய முக்கியமான ஒரு இருக்கிறா. வயோதிப காலத்தில் எப்படி அவர்கள் தங்களது நேரங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு நடைபவனி போனால் அது தெரியும். அவர்களது அவலங்கள். அப்போ புத்தகங்கள் நிறைய இருக்கின்றது. இதுக்கு சொல்யூஷன் நான் உடனே பாருங்க. இதுக்கு எப்படி நாங்கள் வைக்கலாம்? கல்வியை இந்த வயலன்ஸை நிப்பாட்டலாம், ஜெண்டர் கிளப்ஸ், இந்த புக் கிளப் உருவாக்கலாம். மொத்தமாக புத்தகத்தை வாசித்து விட்டு மட்டும் போக வேண்டாம். ஒரு வருடத்தில் ஒரு நூல் வாசித்தால் போதும். எல்லாம் மஷ்ரூம்ஸாக வாசிக்க தேவையில்லை. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோமா, அதிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறோமே ஒழிய அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா என்றது எங்களோட வாழ்க்கையில் அது ரொம்ப கடினமாக உள்ளது. அப்போது இதற்கு எல்லாம் வழிவகுப்பது நாங்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான சூழலை சமூகம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது பேப்பரை நீங்கள் முழுதாக வாசிக்க வேண்டும். அதற்கிடையில் ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு நிமிடத்தில் மன்னிக்கவும் சொல்லிவிட்டு முடிகிறேன். தற்பொழுது 53 வயது, யாழ்ப்பாணம், ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். This case study examined the life of a Tamil civilian servant 53 from northern Sri Lanka, whose for war displaced student to educated professional in Colombo revealed system barriers and the transformative potential of education even amidst conflict. அப்போ அடுத்தது அந்த கேஸ் ஸ்டடி நான் ரிசர்ச் ஓரியன்ட் எழுதுல சோசியோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் கான்ஃப்ளிக்ட் கன்சிஸ்டன்ட் எப்படின்னா complete schooling and undergraduate studies during active civil war, often cycling 15 kilometers daily under shelling threats to attend university. Gender survival labor, entered government service pre-degree due to familial financial pressures. Structural challenge in spiritual barriers, use a bicycle to navigate military checkpoints, இதெல்லாம் நாங்கள் அனுபவித்தது. And was internally displaced multiple times, distribute internal multiple displaced, she experienced 3 times. அவங்க லிட்ரஸி அவங்க புக்கை நான் வாசிக்கல. என்னென்னா புத்தகங்கள் அந்த போஸ் சூழல் க்ரோன் அப் பண்ண மட்டும் எங்கே உயிரை காப்பாற்றுவது என்ற இதில் இருக்கும்போது சிறு வயதில் வாய்த்த மேகசின்ஸ். ஆனால் அப்படியே அவர்கள் கடைசியாக தனது பிள்ளைக்கு பகவத்கீதையை 2 கிழமைக்கு முன்னம் வாங்கி கொடுத்து அடுத்த ஜெனரேஷன் வாசிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு தான் பென்ஷன் எடுத்த பிறகு இன்னும் ஒரு 4-3 இயர்ஸில் பென்ஷன் எடுக்க போகிறார். அதுக்கு பின் தன் புத்தகங்களை வாசிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து, ஆனால் இந்த பேப்பர் முழுமையடையவில்லை என்ற வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி.